அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. ஸோ நம்மளோட பயிற்சி மையத்தில் நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி உள்ளிட்ட மிலிட்டரி போர்சஸ்க்கும் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், கோஸ்ட் கார்டு, தமிழ்நாடு காவல்துறை உள்ளிட்ட அனைத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்குமான கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு போறதா லட்சியமா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷியோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. 100% வெற்றியோட யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல பிளேசஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோல இந்தியன் நேவில சிவிலியன் என்ட்ரிஸ்க்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 11 விதமான காலி பணியிடங்கள். சோ இதுல 10th முடிச்சவங்க அதுலயும் தமிழ்நாட்டிலே பணியாற்றலாம். சோ உங்களுக்கான ஓபனிங்ஸ் எங்கெங்க இருக்கு, என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல A to Z கிளியரா பாத்துடலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி கிளியரா வாட்ச் பண்ணுங்க. சோ இதை பத்தின டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் உள்ள போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இதற்கு ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் தான். ஸோ ரிட்டர்னை கிளியர் பண்ண அக்னி டிஃபென்ஸ் அகாடமில வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் சிவிலியன் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் INCET இந்தியன் நேவி சிவிலியன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை நீங்க கடக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை பத்தி நான் கிளியரா சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதற்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் மோட் மட்டும்தான். ஆன்லைன் வழியாக 20 ஜூலைல இருந்து 2 ஆகஸ்ட் வரைக்கும் இந்தியன் நேவியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். நீங்க தாராளமா இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ இதற்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11 விதமான காலி பணியிடங்கள். அதாவது 10th முடிச்சவங்களுக்கு உதாரணமா இந்த சார்ஜ்மேன், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், அடுத்ததா ஃபயர்மேன், ஃபயர் இன்ஜின் டிரைவர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு போஸ்டல் கார்டு, இந்த மாதிரியான நிறைய ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துலயும் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. ஒரு சில பேர் 10th முடிச்சவங்க அந்தந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த குக் அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10th முடிச்சுட்டு சமைக்க தெரிஞ்சிருந்தா போதும், 1 year ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதே MTS அப்படின்னா 10th முடிச்சிருந்தா போதும், நீங்க ஷியோர் அப்ளை பண்ணலாம் இந்த MTSக்கு. அதே பீஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர் அப்படின்னா நீங்க 10th முடிச்சிருக்கணும். ரீஜனல் லாங்குவேஜ், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல வேலை பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்துல ட்ரேட் ஒர்க்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதைத்தான் சொல்லியிருக்காங்க. பீஸ்ட் ஒர்க்னா வேற ஒண்ணும் இல்ல, ஷிப் ரிலேட்டடானதான். ஸோ அது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பீஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கருக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்ததா ட்ரேட்ஸ்மேன் மேட், இதுக்கு நீங்க 10th பாஸ் பண்ணிருக்கணும், கூடவே ITI முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. ஸோ 10th முடிச்சுட்டு ITI முடிச்சவங்க எனி ட்ரேட் வேணாலும் இந்த ட்ரேட்மேன் மேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். 10th தான் முடிச்சிருக்கேன், வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க MTS அப்ளை பண்ணலாம். நான் குக்குக்கு தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த குக்கு ட்ரேட் அப்ளை பண்ணலாம். 10th முடிச்சவங்க 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க. ஸோ இவ்வளவுதான். இதற்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஃபயர் இன்ஜின் டிரைவர். ஃபயர் இன்ஜின் டிரைவரை பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சவங்க, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கவங்க, பிசிக்கலி ஃபிட்டா இருக்கிறவங்க, ஹைட் 165 சென்டிமீட்டர் இருக்கவங்க இந்த செலக்ஷனுக்கு தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கான செஸ்ட் மினிமம் 81 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆகணும். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் டெஸ்டும் இருக்கு. பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 183 மீட்டர் 96 செகண்டுக்குள்ள ஓடணும், 63.5 கிலோ வெயிட் தூக்கிட்டு. ஸோ இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா லாங் ஜம்ப் பார்த்தா அப்படின்னா 2.7 மீட்டர் கிளியர் பண்ணணும். அதே நீங்க வெர்டிகல் ரோப் கிளைம்பிங் ஏறணும், 3 மீட்டர் ரோப் வந்து பார்த்தா அப்படின்னா கை கால்களை பயன்படுத்தி ஏறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் பண்ணிருக்கணும், ஃபயர் ஃபைட்டிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த ஃபயர்மேனுக்கு அப்ளை பண்ணலாம். சேம் இவங்களுக்கும் அதே பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் 165 சென்டிமீட்டர் ஹைட், 81.5 சென்டிமீட்டர் செஸ்ட், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட், சேம் 183 மீட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா 96 செகண்டுக்குள்ள ஓடணும், 63.5 கிலோ வெயிட்டை தூக்கிட்டு. இவங்களுக்கும் லாங் ஜம்ப் இருக்கு, ரோப் கிளைம்பிங் இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சிங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஃபயர்மேனுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட். ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா டிராஃப்ட்மேன், சயின்டிபிக் அசிஸ்டன்ட், சார்ஜ்மேன் சொல்லி நீங்க அப்ளை பண்ண முடியாத கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க MTS அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் தாராளமா அனைவரும் அப்ளை பண்ணலாம். அதே நேரத்தில் குக்
அனைவரும் அப்ளை பண்ணலாம். பீஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர் அந்த ஷிப் பத்தின நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். ட்ரேட்மேன் மேட் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல நான் சொன்ன ட்ரேட் எல்லாம் நீங்க ஷியோரா அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடு தான். ஸோ இந்த ட்ரேடுக்கு வந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 18ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 18 வயசு பூர்த்தி ஆனவங்க 25 வயசுக்குள்ள இருக்கவங்க இந்த செலக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஓபிசிக்கு +3 இயர்ஸ் அதாவது 28 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு +5 இயர்ஸ் 30 வயசு வரைக்கும் தாராளமா அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், குவான்டிட்டிக் ஆப்டிடியூட், ஜெனரல் லாங்குவேஜ், அதாவது நீங்க உளவியலும் அட்டன் பண்ணணும், ஜிகேலையும் அட்டன் பண்ணுவீங்க, ஜெனரல் இங்கிலீஷ் அட்டன் பண்ணுவீங்க, மேத்தமெட்டிக்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. டோட்டலா 4 பார்ட். ஒரு பார்ட்டுக்கும் பார்த்தோம்னா 25 கொஸ்டின்ஸ், டோட்டலா 100 மார்க். 100 மார்க்குக்கான எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 90 நிமிஷத்துக்கு டைம் தருவாங்க. இந்த 90 நிமிஷத்துக்குள்ள இந்த எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தா நீங்க கவர் பண்ணி ஆகணும். ஸோ ஈஸியான டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல நீங்க ஒரே அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சியில் உங்களை வெற்றி பெற செய்யறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 ஜூலை 2024 இருந்து 2 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கும். இந்த பிட்வீன் டேட்ஸ்ல நீங்க இந்தியன் நேவியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்துல விண்ணப்பிச்சுக்கலாம். சோ இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு வேற ஏதேனும் சந்தேகங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான செலெக்ஷன், ஒன்லி ரிட்டர்ன் மட்டும்தான். ரிட்டர்னை முடிச்சிட்டீங்க அப்படின்னா டைரக்டா பார்த்தோம்னா ஆன் மெரிட். சரிங்களா? அந்த பிசிக்கல் டெஸ்ட் நான் சொன்ன அந்த ஃபயர்மேன் ட்ரேடுக்கும் ஃபயர் இன்ஜின் ட்ரேடுக்கும் மட்டும்தான். ஸோ நீங்க இந்த ட்ரேடுகளை வந்து பார்த்தோன்னா பாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த ரெக்ரூட்மெண்ட்ல உள்ள போகணும், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சார் அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. 100% வெற்றியோட போங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.